பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. 21 நாள் ஜெப நாட்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமான நேரமாய் இருக்கிறது. இன்றைய நாள் நாம் 8வது நாளில் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் தாம் நிச்சயமாய் நாம் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன், பெருக்கத்தை காண செய்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். இந்த ஆண்டில் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பெருக செய்ய போகிறார். அநேக அறுவடையை தேவன் நமக்கு கொடுக்க போகிறார். ஏனென்றால் நம்ம பார்க்குறோம், இந்த ஆண்டு மகா அறுவடை மற்றும் பெருக்கத்தின் ஆண்டாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தின்படியாக நாம் அதை விசுவாசித்து சுதந்தரித்து கொள்ளத்தக்கதாக தேவன் அருமையான இந்த வாக்குத்தத்தத்தை இந்த ஆண்டுக்கென்று கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் அறுவடையை பெற்றுக்கொள்ளும்படியாக, பெருக்கத்தை காணும்படியாக இந்த காலங்களில் நாம் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நாம் விசுவாசத்தோடு ஆயத்தப்படும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதை காண செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் அறுவடையை பார்க்க வேண்டும், பெருக்கத்தை நாம் பார்க்க வேண்டும் என்றால் முதலாவது தேவனுடைய வார்த்தையாகிய அந்த விதையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இந்த வார்த்தை ஒரு விதையாக இருக்கிறது. இந்த விதையை நாம் முதலாவது நம்முடைய கையில் எடுக்கும் போது தான் நாம் விதைக்க முடியும். விதைக்கும் போது தான் அறுவடையை நாம் பார்க்க முடியும். அறுவடையை நம்ம பார்க்கும்போது தான் அதில் பெருக்கத்தை நாம் பார்க்க முடியும். ஆகையால் முதலாவது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த விதையை நம்ம கையில் எடுக்கணும். இந்த விதை எனக்கு சொந்தம் என்பதை நாம் சொந்தம் பாராட்ட வேண்டும். இந்த வாக்குத்தத்தம் எனக்கு சொந்தம், தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று நாம் உரிமை கொண்டாடுகிறவர்களாக இருக்கும்போது தான் அதன் பலனை நம்ம பார்க்க முடியும். எத்தனையோ விதமான விதைகள் இந்த பூமியில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் அவ்வளவு அழகாக படைப்புகளை படைத்திருக்கிறார். அப்போ எந்த விதையை நான் விதைக்கப் போகிறேன் என்பதை நான் தெரிந்து கொண்டு அதை நான் எடுத்து விதைக்கும்போது தான் அதன் கனியை நான் புசிக்க முடியும், அதன் கனியை நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையால் தேவன் அநேக வாக்குத்தத்தங்களை நமக்கு சொந்தமாக கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த ஆண்டில் தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது இதை நான் விசுவாசித்து நான் கையில் எடுக்கணும். ஆண்டவர் இந்த விதையை இந்த ஆண்டில் எனக்கு கொடுத்திருக்கிறார், இதை எடுத்து நான் விதைக்க போகிறேன், இதன் கனியை நான் புசிக்கப் போகிறேன் என்கின்ற நம்பிக்கையும் நிச்சயமும் நமக்கு தேவையாயிருக்கிறது. நாம் அறுவடையை பார்க்க வேண்டும் என்றால் நாம் 2 காரியத்தை மல்டிப்ளை பண்ணும்போது தான் அது பெருகுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ எனிதிங் இன்டு 0 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஏதோ ஒரு காரியத்தோடு 0வை நம்ம பெருக்கும் பொழுது அங்கே விளைவு ரிசல்ட் என்ன தான் ஆகுதான், அது 0வாக தான் இருக்குது. அப்படின்னா நமக்கு 2 காரியங்கள் அவசியமாக இருக்கிறது. நாம் பெருக்கத்தை காண வேண்டும் என்றால் நம்ம கையில் நமக்கு விதை வேண்டும். விதையும் தேவனுடைய வார்த்தையும் இணையும் பொழுது, நம்முடைய விசுவாசமும் தேவனுடைய வார்த்தையும் இணையும் பொழுது அந்த இடத்துல பெருக்கத்தை நாம் பார்க்க முடியும். நாம் விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தையை நம்ம விதைக்கும் போது அறுவடையை நாம் பார்க்க முடியும். 2வதாக நாம் பார்க்கிற காரியம், நாம் விதைக்கப்படுகிற நிலத்தை நாம் பண்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்போ விதை ரெடி ஆயிடுச்சு, நாம் பெற்றுக்கொண்டுட்டோம். இப்போ விதைக்க போகிற அந்த நிலம் அது பண்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும். நிலம் நம்முடைய இருதயத்தை குறிக்கிறது. அப்போ நல்ல நிலத்தில் விதைக்கும் பொழுது நல்ல அறுவடையை பார்க்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார்.
அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குற காரியம், நல்ல நிலத்தில் அந்த விதை விதைக்கப்படும் போது அது பலனை உண்டு பண்ணுகிறது என்று சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த இருதயம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்க வேண்டும். இடத்துல பார்க்குறோம், தேவனுடைய வார்த்தை கேட்டு அதை புரிந்து கொள்ளுகிறவன் இருதயம்தான் நல்ல நிலம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ தேவனுடைய வாக்கு தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அது நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் விதைக்கப்பட வேண்டும். இருதயத்தின் ஆழத்தில் அது கடந்து செல்ல வேண்டும். அதை நம்ம புரிந்து கொள்ளும்போது அது ஆழமாய் விதைக்கப்படுகிறது. அந்த இருதயம் பண்படுத்தப்பட்ட இருதயமாய் மாறுகிறது. தேவனுடைய வார்த்தை என் வாழ்க்கையில் நிச்சயமாக கிரியை செய்யும் என்கின்ற விசுவாசத்தோடு நம்ம விதைக்கும் பொழுது அது ஆயத்தமாக பண்படுத்தப்பட்ட இருதயமாய் இருப்பதினால் அந்த வார்த்தை அது ஆழமாய் விதைக்கப்பட்டு அது வளர்வதற்கு ஏதுவாக அது ஆயத்தப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் உவமைகளாக அவர்களோடே பேசுகிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. இங்கே நம்ம பார்க்கும்போது அந்த விதை விதைக்கப்படுவதின் அனுபவத்தை நம்ம இங்கே கற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ முதலாவது விதை நம்ம கையில் வாக்குத்தத்தம் இருக்கிறது. நம்முடைய இருதயம் பண்படுத்தப்பட்டு இருக்கும் பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையை அந்த இருதயத்தில் விதைக்கும் அனுபவம் அந்த வார்த்தையை நம்ம புரிந்து கொள்வதில் தான் இருக்குது. அப்போ அந்த சத்தியத்தை நாம் உணர்ந்து கொள்வதில் இருக்குது. அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது கேட்டும் கேளாதவர்களாக, கண்டும் காணாதவர்களாக, அப்போ அந்த இருதயத்தில் அந்த வார்த்தை அது ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கும் பொழுது அந்த நிலத்துக்குள்ளே அந்த விதை போகலை, மேலோட்டமாக இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது அந்த விதை பலனை கொடுக்க முடியாது. அப்போ இருதயம் ஆயத்தப்படுவதற்கும் இந்த உபவாச நாட்கள் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. கல்லான இருதயத்தை சதையான இருதயமாய் மாற்றுவதற்கு தேவன் இந்த உபவாச காலங்களை பயன்படுத்துகிறார். நம்மை நாம் தாழ்த்தி உபவாசிக்கும் பொழுது கடினமான இருதயங்கள் நமக்குள்ள ஆண்டுடைய வார்த்தை வளர முடியாதபடிக்கு இருக்கிற கற்கள், முட்கள், தடைகள் இவைகளெல்லாம் அகற்றப்படுகிற நேரமாய் இந்த உபவாச நேரம் இருக்கிறது. ஆகையால் நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை விதைக்கப்படாதபடிக்கு இருக்கிற மாம்சத்தின் கிரியைகளை நாம் எடுத்து போட்டு நம்மை ஆயத்தப்படுத்தும் பொழுது நம்முடைய புரிந்து கொள்ளுதல் அது பலனடைகிறது. நாம் தெளிவாய் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்டு உணர்வுள்ள இருதயம் உடையவர்களாய் இருக்கும் பொழுது அந்த விதை விதைக்கப்படுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ தேவன் அண்டை இல்லாத இருதயங்கள், அதாவது உலகத்தின் பக்கமாக தன்னுடைய சுய இச்சையின்படியாக திருப்பப்பட்டிருக்கிற இருதயங்கள் தேவனண்டை திருப்பப்படும்படியாக இந்த உபவாச நாட்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ வார்த்தை சொல்லுகிறது, மனிதர்களுடைய இருதயம் தேவனண்டை திரும்பும் பொழுதுதான் அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தும் போது, தேவனுக்கு நேராய் ஒருமுகப்படுத்தும் போது, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம ஆயத்தப்படும் பொழுது நாம் செழிப்போம், நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம், நாம் பெருக்கத்தை காண்போம், தேவனுடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள பாத்திரவான்களாய் மாறுகிறோம். ஆகையால் எப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்தின் நாட்களாக தேவன் இந்த உபவாச நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தத்தை விதை இருக்குது, நிலத்தை ஆயத்தப்படுத்திட்டோம், நம்முடைய இருதயம் பண்படுத்தப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது தேவனுடைய வார்த்தை நம்ம புரிந்து கொள்ள அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள்ளே விதைக்கப்படுகிறது. விதைக்கப்படும் பொழுது அந்த இடத்துல நாம் விளைச்சலை காண முடியும். வாசிக்க கேட்போம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். அப்பொழுது சீசர்கள் அவரிடத்தில் வந்து,
ஏன் அவர்களோடே உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஏன் சிலருக்கு இந்த புரிந்து கொள்ளுகிற தன்மை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இங்கே பார்க்கும் பொழுது, தேவன் சிலரை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ விதை எல்லாருக்கும் சொந்தமானதாக இருந்தாலும் யார் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, யார் அந்த வார்த்தையில் இருக்கிற சத்தியத்தை புரிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள்தான் விளைவை பார்க்க முடிகிறது. அப்போ அந்த பாக்கியம் ஏன் சிலருக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அப்போ உலகத்தார் இந்த காரியங்களை அறிந்து கொள்ள முடியாது. இந்த விளக்கம், வேத வசனத்தில் இருக்கிற மேன்மையான காரியங்கள், வெளிப்பாடுகள் ஆண்டவரை அறிந்து கொண்ட நமக்கு பொக்கிஷமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால் நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை விதை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால தான் நாம் இதை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். இந்த பாக்கியம் உலக மனிதர்களுக்கு இல்லை என்பதை இங்கே நம்ம பார்க்குறோம். இல்லைனா கடின இருதயம் உள்ளவர்களுக்கு இந்த பாக்கியம் இல்லை. தேவனுடைய சத்தத்தை கேட்டு தங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல நாம் பார்க்கிற காரியம், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பாக்கியம் என்னென்று சொல்லி பார்க்கும்போது, பரலோகத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியான வெளிப்பாடை தேவன் கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த வெளிப்பாடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வெளிப்பாடு தான் நம்மை ஆசீர்வாதத்துக்கு நேராய் நம்மை நடத்துகிறதாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யத்துக்குரிய ரகசியங்கள் நமக்கு அருளப்பட்டிருக்கு. அப்படின்னா பரலோகத்துக்குரிய ரகசியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அப்போ நாம் பார்த்த காரியம், ஆண்டவராகிய கிறிஸ்து நமக்குள் இருப்பதே அந்த ரகசியமாக இருக்கிறது. அப்போ ஆண்டவராகிய கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கும்போது அவருக்குள் ஞானம் இருக்கிறது, அவருக்குள்ள அறிவு இருக்கிறது, அவருக்குள்ள வல்லமை இருக்கிறது, அவருக்குள்ள சமாதானம் இருக்கிறது, அவருக்குள்ள நிறைவான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. எல்லாமே அவருக்குள்ளே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம பார்க்குறோம், ஆவிக்குரிய கனிகள் இருக்கிறது, ஆவிக்குரிய வரங்கள் இருக்கிறது. அப்போ சமாதானம், சந்தோஷம், பொறுமை, இச்சை அடக்கம், இப்படிப்பட்ட எல்லாமே அவருக்குள்ளே காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார் என்கின்ற வெளிப்பாடு, அந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளுகிறவர்கள் அவர்கள் பெருக்கத்தை காண்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்போ இந்த வெளிப்பாடு, கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், அவர் எனக்குள்ளே இருப்பதனால எனக்குள் எல்லாம் இருக்கிறது என்கின்ற நிச்சயத்தை நாம் அறிந்து கொள்ள நாம் வெற்றி வாழ்க்கை வாழுகிறவர்களாய் இருக்கிறோம். நாம் சோர்ந்து போக மாட்டோம், நம்ம தளர்ந்து போக மாட்டோம். தேவனுடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது, இந்த வெளிப்பாடு நம்மை பலப்படுத்துகிறது. கிறிஸ்து எப்படி வெற்றி வாழ்க்கை வாழ்ந்தாரோ அதே போல நாமும் வாழத்தக்கதாக அவர் எனக்குள் வாசமாய் இருக்கிறார் என்கின்ற வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமும் பெருக்கமும் அறுவடையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த காலங்களில் நாம் கற்றுக்கொள்ளுகிற இந்த சத்தியங்கள் நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. இந்த வெளிப்பாடுகள் நம்மை புதுப்பிக்கிறதா இருக்கிறது, நம்மை உருமாற்றுகிறதா இருக்கிறது. ஆகையால் இந்த உபவாச நாட்கள் நாம் உபவாசித்து ஜெபித்து தேவனுடைய வார்த்தையை தியானித்து நாம் ஆயத்தப்படும் பொழுது சோர்ந்து போன நம்மை இப்படிப்பட்ட வார்த்தைகள், வெளிப்பாடுகள் நம்மை பலப்படுத்துகிறது. நம்ம சோர்ந்து போக மாட்டோம், மந்த இருதயம் உள்ளவர்களை நம்ம இருக்க மாட்டோம். நாம் தேவனுடைய வார்த்தை நம்மை புதுப்பிக்கிறதா இருக்கிறது. இந்த காலங்களில் தேவன் நமக்கு அனுப்புகிற இந்த வெளிப்பாடுகள் நம்மை புதுப்பித்து நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து, ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டை கொடுத்து, இந்த ஆண்டில் தேவன் வைத்திருக்கிற நன்மையை நாம் புது பலனோடு சுதந்திரித்து கொள்ளும்படியாக, புது உற்சாகத்தோடு நம்ம சுதந்திரித்து கொள்ளும்படியாக இந்த வெளிப்பாடுகள் நம்முடைய இருதயத்தில் கிரியை செய்கிறதாய் இருக்கிறது. மத்தேயு 13:12 நம்ம வாசிக்க கேட்கலாம். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். யாருக்கு இருக்கிறதோ அவனுக்கு
கொடுக்கப்படும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்ளும் போது ஆட்டோமேட்டிக்காக வசனம் சொல்லுது, நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் அந்த வெளிப்பாடு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ரகசியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ பெற்றுக்கொண்ட நாம் பெருக்கத்தை நிச்சயமாய் நாம் காண்கிறவர்களாய் இருக்கிறோம். இருக்கிறவனுக்கு கொடுக்கப்படுகிறது, அது நிறைவாய் கொடுக்கப்படுகிறது. அவன் பெருக்கத்தை காணுகிறான், அவன் ஆசீர்வாதத்தை காணுகிறான், செழிப்பை காணுகிறவனாய் இருக்கிறான். ஆகையால் தேவனுடைய வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளும் போது நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறோம். இன்னும் அநேக நன்மைகளை இந்த ஆண்டில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதே நேரத்தில் வசனம் சொல்லுகிறது, இல்லாதவனுக்கு இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும். அப்படின்னா வெளிப்பாடு இல்லாதவனுக்கு இருக்கிற ஆசீர்வாதமும் அது இல்லாமல் போகிவிடும். ஆனால் தேவன் நமக்கு அவருடைய வார்த்தையின் மூலமாக தேவன் பரலோகத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இந்த வெளிப்பாடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் மிகப்பெரிய பாக்கியமாய் இருக்கிறது. ஆகையால் இந்த வெளிப்பாடை, தேவனுடைய வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட நாம் பெருகுவோம், நாம் வளருவோம். அது ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை, தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வெளிப்பாடு நம்முடைய வாழ்க்கைக்குள் கிரியை செய்கிறதா இருக்கிறது, நம்மை வளர செய்கிறதா இருக்கிறது. இருக்கிறவனுக்கு கொடுக்கப்படுவதினால் அவன் மிகுதியாய் ஆசீர்வதிக்கப்படுகிறான். பெருக்கத்தை அவன் காண்கிறவனாக இருக்கிறான். இயேசு நமக்குள் இருப்பதனால, இயேசு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறபடியினால் நாம் எல்லாவித நன்மையும் நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். அதே நேரத்தில் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் எதையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் நம்ம பார்க்குறோம். உலக மனிதர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். இயேசு நமக்காக தன்னையே அவர் கொடுத்திருக்கிறார், தேவனுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார், வெளிப்பாடை கொடுத்திருக்கிறார். ஆகையால் இவைகள் நம்மோடு நமக்குள் இருக்கிறபடியினால் நாம் எல்லாவற்றையும் எல்லா விதத்திலும் பெருக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் நாம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் காண முடியும். ஏசாயா 55:10 நம்ம வாசிக்க கேட்கலாம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த மழை நீர் வந்து அந்த பூமியை நினைக்கும் பொழுது அந்த விதை என்ன செய்தான், வளர்ந்து அது அறுவடையை கொடுக்கிறது. அந்த அறுவடை அடுத்த ஆண்டு திரும்ப விதைப்பதற்கும் புசிப்பதற்கு ஆகாரத்தையும் அந்த மனிதனுக்கு கொடுக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த மழை நீர் எதற்கு ஒப்பாக இருக்கிறது? 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அப்போ தேவனுடைய வார்த்தை, அதாவது அனுப்பப்பட்ட வார்த்தை, நமக்கு நேராய் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ளும்போது அந்த விதைக்கப்பட்ட விதை அது வளர்ந்து அது அறுவடையை கொடுக்கிறது. அது சேர்த்து வைத்து அடுத்த ஆண்டுக்கு பயன்படுத்தும்படியாகவும் மீண்டும் விதைக்கும்படியாக மீண்டும் விளைச்சலை காணும்படியாக விதையையும் அது கொடுக்கிறது. அதே நேரத்தில் அவன் ஆகாரத்தை புசித்து அன்றாட தேவையும் அது சந்திக்கிறதா இருக்கிறது. ஆகையால் தேவனுடைய வார்த்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது மழை நீர், அதாவது ஒரு விதை வளர்ந்து அது வளர்ச்சியை கண்டு அது அறுவடையை கொடுக்க வேண்டுமென்றால் அதற்கு அனுதினமும் பராமரிப்பு அவசியமாக இருக்கிறது. அதற்கு நீர் பாய்ச்ச வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. ஆகையால் அனுதினம் தேவனுடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அந்தந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இது அனுப்பப்பட்ட வார்த்தை என்று சொல்லும்போது அது ரேமா வார்த்தையாக இருக்கிறது, உங்களுக்காக கொடுக்கப்படுகிற தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது.
அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ரேமா வார்த்தை தேவன் நமக்காக அனுப்புகிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் அந்த வார்த்தையின் மூலமாக நாம் விளைச்சலை காண வேண்டும் என்பதற்காக. ஆகையால் அனுதினமும் அவருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அனுதினமும் தேவன் பேசுகிற சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த விதைக்கப்பட்ட விதை அது வளர்ந்து விளைச்சலை உண்டு பண்ண முடியும். அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை சத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நிச்சயமாக நாம் வளர்ந்து அறுவடையையும் பெருக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். தேவனுடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும். ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, நீர் கர்த்தாவே மகா அறுவடையும் பெருக்கத்தையும் அப்பா நீர் கட்டளையிடுவேன் என்று சொன்ன தேவன் அப்பா, இந்த உபவாச நாட்களில் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்களுடைய இருதயத்தை அப்பா நாங்கள் பண்படுத்தி உங்களுடைய வெளிப்பாடின் மூலமாக கர்த்தாவே அந்த விதையை நாங்கள் விதைத்து அப்பா உங்களுடைய அனுதின வார்த்தையினால் நாங்கள் கர்த்தாவே அப்பா வளர்க்கப்பட்டு அறுவடையையும் பெருக்கத்தையும் காணும்படியான கிருபை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய வார்த்தை இல்லாமல் நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது ராஜா. உங்களுடைய பிரசனம் இல்லாமல் நாங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாதப்பா. ஆயத்தப்படாமல் நாங்கள் கர்த்தாவே தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாதே ராஜா. அப்பா, நீர் எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. உங்களுடைய வார்த்தையின் வெளிப்பாடுகளினால கர்த்தாவே அந்த விதைகள் எங்கள் இருதயத்தில் ஆழமாய் விதைக்கப்படுவதாக. அனுதினமும் நீர் உங்களுடைய வார்த்தையை அனுப்பி நீர் பாய்ச்சி எங்களை வளர செய்வீராக. அப்பா, உம்முடைய வாக்குத்தத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உம்முடைய வார்த்தையாகிய விதை எங்களுக்குள்ள அறுவடையை கட்டளையிடட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படியாக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அறுவடையை காண செய்வீராக, பெருக்கத்தை காண செய்வீராக. உம்முடைய வார்த்தையை நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். உம்முடைய வெளிப்பாடு அப்பா எங்களுடைய இருதயத்தில் ஆழமாய் நாங்கள் பதித்து வைத்துக் கொள்கிறோம் அப்பா. அனுதினமும் உம்முடைய வார்த்தையினால எங்களை நீர் போஷித்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.